வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு ஏற்ற, மெயினாக சொல்லணுன்னா வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் சென்னா கிரேவி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சென்னா கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் முதல் நாள் நைட்டே 1 கப் கொண்டக்கடலையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 8 மணி நேரம் கொண்டக்கடலை ஊறணும். அப்போ தான் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது 5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். 5 விசில்லே கொண்டக்கடலை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த மாதிரி கொண்டக்கடலையை நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வைக்கலை. ஆனால் கிரேவி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா கொதிக்கிற தண்ணியை கொண்டக்கடலையில் ஊற்றி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டோம்னாவே கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. கையில் இந்த மாதிரி மசிச்சு பார்த்தோம்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கிரேவியை ரெடி பண்ணிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு தட்டின ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை அடிக்கடி கரண்டினால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூடவே வாசனைக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் கடை மிளகானா காரத்தை குறைச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாம் போட்டு எண்ணெயில் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை இதில் போட்டுக்கலாம். அந்த தண்ணியோடையே நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலையும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கரண்டினால் நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வேக விடுவோம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு கெட்டியான கிரேவியாக வந்துடும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இதே சென்னா கிரேவியை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டிஃபனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு சைட் டிஷ் அப்படின்னா இது இன்னும் நல்ல திக்கான கிரேவியாக வேணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு திக்கான கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சென்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், மெயினாக வெரைட்டி ரைஸ், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா லெமன் ரைஸ், அப்புறம் தேங்காய் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த சென்னா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் விடவே மாட்டீங்க, அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.